அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான். சனி பகவான் என்பதனாலேயே இவங்களுக்கு அதிக இறக்க குணம் கொண்டவங்களாக தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. எதிலும் மனித நேயத்துடன் செயல்படணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களும் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க தான். எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்கக்கிட்ட சொன்னாலும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கிற நேர்மறையான செயல்களை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொள்வாங்க. அதே மாதிரி எத்தனை துன்பம் வந்தாலும் யாருக்கிட்டையும் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க, அதை வெளிக்காட்டிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? இந்த மகர ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது உத்திராடம் 2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும், அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக முழுமையாக பார்க்குறோம். அடுத்த 30 நாட்களும் உங்களுடைய தொழில் எப்படி அமையும், அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை 3 டைம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக உங்களுடைய வேண்டுதல் ஒன்று மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வாங்க நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். மகர ராசியில் உத்திராடம் 2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ஆயுள் காரகனான சனி, ஆத்ம காரகனான சூரியனோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு அனைத்திலும் முதன்மையானவராக எப்பயுமே இருப்பீங்க. வைகாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அனைத்துமே கிடைக்குங்க. 3இல் சஞ்சரிக்கும் ராகு உங்களுடைய முயற்சியை அனைத்துமே வெற்றி தருவார். அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சஞ்சரவுகளும் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனை கூட இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் தொட்டதெல்லாம் துலங்கும் மாதமாக அமைந்திருக்கு. தொழில் உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். லாபம் அதிகரிக்கும். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குங்க. பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். தடைப்பட்டிருந்த திருமண முயற்சிகள் கூட இந்த மாதத்தில் நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக திருமணம் பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாக அமைங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே நிறைவேறுங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் இந்த மாதம் யோகமான மாதமாக அமைந்திருக்கு. மாணவர்களின் கனவு நினைவாகக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் 13ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலேயே ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரியனை வழிபட்டுடுவாங்க. நன்மை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை
ஞாயிற்றுக்கிழமையில வழிபட்டுட்டு வாங்க, நன்மைகள் அதிகரிக்கும். மகர ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயுள் காரகனான சனி, மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து வெற்றி பெறக்கூடிய திறமை எப்பவுமே இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. குரு பகவான் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதுடன் அவரது பார்வையும் ராசிக்கு உண்டாவதுனால 12 ஆண்டுகளுக்கு பிறகு யோகமான நிலை நீங்க அடைய போறீங்க. இதுவரை இருந்த உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நல்ல ஒரு முடிவுக்கு வருங்க. சங்கடங்களும் அதாவது நிறைய பிரச்சனைகளும் நீங்க சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக போகுதுங்க. இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலக போகுது. தொழிலில் இருந்த தடைகளும் பிரச்சனைகளும் கூட இனிமேல் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுடைய புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சியெல்லாம் சில பேர் ஈடுபட்டு இருப்பீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுங்க. நல்ல ஒரு தொழிலில் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி திருமண வரன் ஆண் பெண் இருபாலருக்குமே அமையாத இதுனா வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இந்த டைமில் நீங்கள் போய் திருமண முயற்சிக்காக அதாவது வரன் தேட ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கும் நல்ல ஒரு புதிய பொறுப்பு பதவி இதெல்லாம் வந்து சேருவதற்கான யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய மதிப்பும் செல்வாக்கும் உயருங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுங்க. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் ஒரு இணக்கமான சூழல் ஏற்படுங்க. பிள்ளைகளால் நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் அனைத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று பயிலும் யோகம்லாம் இருக்குது. அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு சென்று பயிர்றதுக்கான யோகம்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சந்திர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். சந்திர பகவானை வழிபடுவதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவிட்டம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒன்றிலும் தைரியத்துடன் செயல்பட்டு அதில் வெற்றி பெறத்துக்கான யோகம்லாம் இந்த மாதம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதனான செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ராகு பகவான் அங்கே இணைந்திருப்பதனால லாபம் அதிகரிக்குங்க. வர வேண்டிய பணம்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி தடைப்பட்ட வேலையெல்லாம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெளிநாடு முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கும். இந்த நிலையில் குரு பகவானும் உங்கள் 5ல் சஞ்சரித்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்க இருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அலுவலக பணியில் எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தொழிலாளர்களுக்கு ஊதியம் அதிகரிக்குங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. பணம் பல வழிகளில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதற்கான முயற்சியில் அதாவது தொழில் தொடங்கலாம், அதன் மூலியமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதற்கான இதிலெல்லாம் இறங்குங்க. நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தவரையிலும் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளோட எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். மாணவர்கள் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும்.
உங்களுக்கு இனிமேல் சந்திராஷ்டமம் 14ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய நாள் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனிக்கிழமை தோறும் நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கும் சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.